அரசியலை கடந்து பேசுகிறேன். ஆனால் அவருடைய அரசியல் முறை அப்படிங்கிறது யாரை வந்து உருவ கேலி பண்ணலாம், யாரை பற்றி இழிவாக பேசலாம், என்ன அசிங்கமாக பேசலாம், ஆபாசமாக பேசலாம், இந்த மாதிரியான ஒரு அரசியலை கையில் எடுத்து நடத்திட்டு இருக்கிறது தான் உதயநிதி அவர்களுடைய ஆபாசமாக பேச்சாளர் மாதிரி சொல்கிறீங்க அவரை. ஆமாம், ஒரு 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர் இருக்காங்கல்ல, அவர்களுடைய ஒரு பேச்சு தான் இவர் வந்து பேசுகிறாரே தவிர இவருடைய பேச்சு ஒரு தலைவரே கிடையாது. இவர் என்ன பேசணும்? 4.5 வருஷமாக ஆட்சி செஞ்சுருக்கீங்க, உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்னென்னலாம் நல்லது செஞ்சுருக்கீங்களோ அதையெல்லாம் பேச வேண்டிய இடமெல்லாம் இருக்குது. அப்படி நீங்கள் நல்லது செஞ்சுருந்தா தானே பேச முடியும்னு கேட்குறீங்களா? அது உண்மைதான், அந்த இடம் உண்மைதான். நீங்கள் எதுவுமே செய்யலை, அதனால் உங்களுக்கு இப்போ என்ன வேலையாக இருக்குன்னா ஒரு கட்சியை குறித்தும் அந்த கட்சியை பற்றி விமர்சிக்கிறதும், அந்த கட்சி இப்படி இருக்குது, அந்த கட்சி அப்படி இருக்குது. நீ உங்களுக்கு என்ன? அப்போ அந்த அளவுக்கு பயம். இப்போ வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரத்தில் கூட்டம் கூடுறதை பார்த்து திமுகவுக்கு ஏற்பட்ட பயத்தோட வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். இல்லை, ஏற்கனவே முதல் பாதி பயணத்தில் பாதி கட்சி காணாமல் போயிருச்சு, அடுத்த பாதி பயணத்தில் இன்னொரு பாதி கட்சி காணாமல் போகுதுங்கிறார் உதயநிதி ஸ்டாலின். நடந்துகிட்டு இருக்கிற சம்பவத்தை தானே வச்சு ஒப்பிட்டு பேசுறாரு அவரு. நடந்துட்டு இருக்க சம்பவம் அப்படிங்கிறது உட்கட்சி பிரச்சனையே சொல்றாரு அவரு. நீங்க உட்கட்சி பிரச்சனையில 2 வகை இருக்குங்க. ஒன்று உள்ளுக்குள்ளேயே நடக்கிறது, இன்னொன்று வெளியில் நடக்கிறது. உள்ளுக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனையா இதுவான்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா திமுகவில் உள்ள பிரச்சனைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஏரியாவிலையும் எப்படி டாமினேட் பண்ணிக்கிட்டு நானா நீ ஏன் போட்டி போட்டுட்டு இருக்காங்கங்கிறது தெரியுமா தெரியாதா? இது வந்து அவங்க இன்னும் பத்திரிகைகள்லையும் இதுலேயும் இதை பற்றி பேசலை. ஏன்னா ஏன் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா நரேட் பண்ணுறாங்க. அதிமுக வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக உருவாயிட்டு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, ஊடகங்கள் வாயிலாகவும் அவர்களுக்கென்று சில பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு இது மாதிரி அது மாதிரி அப்படின்னு சொல்லி இவர்களை பற்றி பேசுவதையே வேலையாக வச்சுட்டு பண்ணுறாங்களே தவிர இந்த இடத்துல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க யாரையும் இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் 143 கூட்டம் போட முடியும்?